பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினராக ஆங்கில நாளிதழின் மூத்த செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைய தேர்தல் நிலவரம் குறித்து உண்மையான கருத்துக்களை நடுநிலையோடு பகிர்ந்து வருபவர். வணக்கம் சார். வணக்கம். பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை விட வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். நம்ம எடுத்துக்கலாம். இரண்டு வகையான அந்த குறிக்கோள், நாம எண்ணிக்கையின் அடிப்படையில வெற்றியை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பார்வைனா பொதுமக்களுடைய பார்வை, பாரதிய ஜனதா எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் ஒரு தேர்தலினுடைய வெற்றியா இருக்கும். இப்ப பாரதிய ஜனதா அதுல அவங்க எந்த ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெற முடியாமல் போனாலும் சரி, நீங்க முன்வைக்கிற மாதிரி அவங்களுடைய அஜெண்டா பாரதிய ஜனதாவுடைய வாக்கு சதவீதத்தை 15% மேல் அதிகப்படுத்தணும். இந்த இலக்கு அவங்க எட்டலனா, ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கல, 15% வாக்குகளும் கிடைக்கல அப்படின்னா, அண்ணாமலை முன்னெடுத்த இந்த அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா தேசியத்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதாவுடைய கள நிலவரம் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக மட்டுமே இந்த தேர்தலை அணுகுகிறார்களா? அதாவது நீங்க சொன்னது அது ஒரு நோக்கம். ஆனா அவங்க என்ன பொறுத்தவரையில் அவங்களுக்கு தென் மாநிலங்கள்ல நம்ம கால் ஊன்றணும். இப்போ ஆந்திரா இருக்கு, கேரளம் இருக்கு, தமிழ்நாடு, கர்நாடகத்தை விட்டுருங்க. ஓகே, இப்போ ஆந்திரா தமிழ்நாட்டை விட சிறிய மாநிலம். ஓகே, 25 இடங்கள் இருக்கின்றது. கேரளா அதை விட சிறியது, 20 இடங்கள். ஆனா அவங்க என்ன பார்த்தாங்க, இந்த 2 மாநிலங்களும் தமிழ்நாடை விட மிக கடினமான மாநிலங்கள் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி இந்த தடவை கேரளால ஏதோ சொல்றாங்க, அவர் சுரேஷ் கோபி ஜெயிக்கலாம் திருச்சூர்ல அப்படிலாம் சொல்றாங்க. இனிமே தெரியாது. பட் இருந்தா கூட அது 1 out of 20. ஓகே, ஸோ இது 1 out of 39. ஓகே, இதுதான் நீங்க அந்த ஒரு விகிதாச்சாரத்தை இது. பட் ஆனா எனக்கு அவங்க ஆந்திராவை குறிவைப்பார்கள். ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை இழந்து விட்டார், அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் வராரு அப்படி இப்படி. ஆனா என்னமோ காரணம் பார்த்தாங்க, அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஆந்திரால அவ்வளவு கவனம் செலுத்தல. ஓகே, தமிழ்நாட்டை கவனம் செலுத்தலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கலாம், இந்த கலாச்சாரம் பண்பாடு அந்த இது இருக்கு, இந்து கலாச்சாரம் இந்து பண்பாடு என்று அவர்கள் கருதுகின்ற விஷயங்கள் அவருடைய கட்சி நிலைப்பாட்டிற்கு ஒத்து போகிறது என்று அவர்கள் கருதி இருப்பார்கள். ஆனால் அந்த அரசியல்ல அது மாதிரி அவங்களுடைய கணிப்பு அது அவ்வளவு இன்னும் அவர்களுக்கு ஏதுவாக இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இப்போ இது ஒரு லாங் டேர்ம். ஓகே, நீங்க 15% பெறுறீங்க, அதுக்கு மேல பெற முடியல, இப்ப என்ன பண்ண, ஏன்னா முன்ன ஒரு 3% பெற்றார்கள். ஓகே, 3.5%, 3%, அந்த 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 இவ்வளவுதான். சோ இப்ப 3ல இருந்து நான் 10 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் இதையே நான் 2.5 மடங்கு நான் ஏத்திட்டேன். ஓகே, அப்படின்னு நம்ம அது ஒரு பெருமை எடுத்துக்கலாம். 15%, அதாவது பாஜகவிற்கு 15% பெறுவார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேல அவங்க பெறுவாங்கலாம் நான் நினைக்கல. 15% பெற்றாலே அது ஒரு பெரிய பெற்றாலே அது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க தனியா நின்று இந்த தரம் இது பண்றீங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டு வாக்காளர்களை பற்றியும் நான் இதுல சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப நீங்க அவங்கள பத்தி பல பேர் பலவிதமாக, அதாவது இந்த பணத்துக்கு வாங்கி ஓட்டு போடுறாங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப இதுவாக கூட இழிவாக கூட சொல்லி பத்திரிகையாளர் மத்தியிலேயே அப்படிலாம் பேசுறது கேட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது, அது ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்கு. ஓகே, ஆனாலும் இவங்க அடிப்படையில என்ன பொறுத்தவரையில் ஒரு நிதானமாக பக்குவமாக இருக்கின்ற ஒரு சமூகம். இவங்க கிட்ட நீங்க அந்த பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது, உங்களை ஒரு பளபளபளன்னு ஒரு காற்று காமிச்சுண்டு பார்ப்பாங்க. அதை வைத்து நீங்கள் அவர்கள் அப்படியே அப்படியே பரவசம் அடைந்து அந்த நீங்க காட்டுற அந்த கிமிக்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த ஐபிஎல் மேட்ச்ல அந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஒரு இது இருக்குல்ல, நீங்க அது மாதிரி அது மாதிரி அது வசீகரமான ஒரு அந்த மாதிரி காமிச்சதுனாலயே மக்கள் உங்களை அப்படியே ஓட்டு போட்டுருப்பாங்க. அது அவங்க நிதானமாக பொறுத்து இது பண்றாங்க. அதனால அது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இது பாஜகவுக்காக ஒரு இதுக்கு சொல்ற பாத்தீங்கன்னா,
இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோ, நிதானமாக அப்படி அவங்க வந்து வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு வளர முடியுங்கிறது இன்னொரு விஷயம். பட் ஆனா நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நான் என்ன பண்ணேன்னா 2021ல என்டிகே வந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் எவ்வளவு சதவீதம் பெற்றார்கள் பார்க்க 2019ல பார்க்கிறேன். 2019ல ஒரு 1.25% கூட இல்லை. ஆனா இப்ப வந்து ஒரு 5.3% பெற்றிருக்கிறாங்க 2021ல. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அதாவது கருணாநிதி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தோல்வி அடைந்தாலும் அவர் களத்திலேயே இருந்தார். சோ அந்த களத்துல தொடர்ந்து இருக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு மரியாதை மதிப்பு கொடுப்பாங்க. ஓகே, இவருக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேக்ஸ் இருக்கு சிஸ்டம்ல. இப்ப எனக்கு 2 எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி நான் தோத்து போடுறேன், அது எனக்கு இப்ப ராஜ்யசபா தான் பாரு அப்படின்னு நான் ஏதோ ஒரு கட்சிக்கு நான் பிரச்சாரகரா நான் போயிடுறேன்னு வச்சுங்களேன். அது அந்த அவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து மக்கள் வந்து ஒரு பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, நீ எங்க வேணா போய்க்கப்பா, ராஜ்யசபா போய்க்கோ, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் கூட போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. ஸோ அதனால இங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் அளந்துதான் நீங்க வந்து அவர்கள், அதனால வந்து பாஜகவுக்கும் இது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, அவர்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த இது இருக்குல்ல, அவங்க வந்து அப்படி கோயிலுக்கு போவாங்க, கும்பிடுவாங்க, பூஜை செய்யறாங்க. இப்ப இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல அப்பா லட்சக்கணக்கில் ஜனங்க போறாங்க. பக்தி பரவசத்தை பார்த்தா எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. ஏன்னா வந்து இங்க போய் என்ன தொலைஞ்சு போயிட்டு குழந்தைகள்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளவு கூட்டத்துல போய் மக்கள் வந்து அவன் கோயிலுக்கு போறான்னா அவனுக்கு அப்ப அவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு தெரியும் எவ்வளவோ கஷ்டம் இருக்குன்னு. ஓகே, பட் இவ்வளவு நாம வந்து சில சௌகரியங்கள் இருந்தால் கூட நம்ம அது போவதை இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஒதுங்கிடுறேன். பட் ஆனா வந்து அவன் போறான்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை அவ்வளவு ஆழமா இருக்கு. பட் இதை வந்து அரசியல் ரீதியா நம்ம அதை பார்க்க முடியுமா, அரசியல் ரீதியா அதை மாற்ற முடியுமானா அங்கதான் அவனுடைய அந்த பக்குவத்தை காட்டுறான். இது வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை நம்ம வந்து இங்க இப்ப ஏன்னா இப்ப வந்து தனியா விடப்பட்டு விட்டார்கள். ஓகே, அவர்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்தவரையில் கடைசி வரையும் அவங்க வந்து அஇஅதிமுகவை வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள். இது நடைபெறலை. ஆனா நேற்று கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அம்மா ஜெயலலிதான்லாம் கூட சொல்றாரு. ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, ஏடிஎம்கேவுடைய வாக்காளர்களுக்கு நாங்கள் ஒன்றும் இவர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, அவர்களை எங்களை எதிரிகள் மாதிரி பார்க்காதீர்கள், முடிஞ்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதை தான் வருது. அதாவது ஏடிஎம்கே ஓட்டர்ஸ தன் பக்கம் இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல கூட அவர் பேசலாம். ஆனா வந்து அவர் தான் பேசுறார், மோடி அவர்கள் தான் பேசுறாரே தவிர அண்ணாமலை பேசுறது இல்லை. ஓகே, இவங்களை வந்து ஒரு ஒரு அண்ணாதுரையை பத்தியோ இவரை பத்தியோ ஜெயலலிதா பத்தியோ எம்ஜிஆரை பத்தியோ புகழ்ச்சியாக மோடியை பேசலாம், ஆனா இவர் பேசுறது இல்லை. அந்த வித்தியாசத்தும் இருக்கு. அதனால வந்து பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீண்ட கால திட்டத்துல இப்ப இது வந்து ஒரு மாதிரி அமைஞ்சு போச்சு. இந்த தேர்தல் வந்து அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அந்த இது ஒரு அமைஞ்சு போயிடுது. ஆனால் முதல் முறையிலே அவங்க பெரிய வெற்றியை நம்ம பெற முடியும், பெற்றுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா அண்மை காலமா வந்து சீமானுடைய வளர்ச்சியை பத்தியும் அவருடைய ஆளுமையை பத்தியும் வெவ்வேறு தளங்கள்ல இருந்து கருத்துகள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மாரிதாஸ் வந்து சீமானுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார். அதே மாதிரி நம்ம ரங்கராஜ் பாண்டே நேத்து அவர் வந்து சாணக்கியால அவருடைய பேட்டியிலையும் அவர் வந்து சீமானுடைய நிலைப்பாட்டை அவருடைய தேர்தல் நேரத்தில் அவருக்கு கொடுத்த அந்த தொல்லைகளை பற்றியும் அவர் வந்து சீமானுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் தெரிவிக்கிறாங்க. நம்முடைய இன்றைய பேட்டியில வந்து சீமானை நான் தவிர்த்து விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா சார் வந்து அந்த கருத்தை சொன்னதுனால சீமானுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் அவருக்கு நல்லது. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலேயோ நாடாளுமன்ற தேர்தலிலோ அவர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் வந்து அடுத்த தேர்தல் வரை அவங்க நோக்கி பயணிக்கல. ஒரு தேர்தலோட அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அப்படியே வந்து முடிவுரை எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம், அதாவது வேட்பாளர்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா வந்து மக்கள் வந்து இப்ப வரைக்கும் ஓட்டு போடுறவங்க என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஓட்டு போடுறவங்க சீமான் அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் ஓட்டு போடுறாங்க.
ஓகே, அதனால அவர்களை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்காக ஓட்டு போடுகின்றவர்கள் வந்து அந்த வேட்பாளர்கள் கொஞ்சம் வேகமா வேலை பண்றாங்க போறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 ஓட்டு அதிகமா வாங்குவாங்க. ஓகே, ஆனா வந்து பொதுவாக அது சீமானுக்கு கிடைக்கின்ற வாக்கு. ஆனால் நான் வந்து சீமான் வந்து தொடர்ச்சியாக அவர் பயணிக்கிறார், களத்துல இருக்கார். அதை நம்ம மதிக்கணும். அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, நீங்க வந்து கருணாநிதியாக இருக்கட்டும், வட இந்தியால சரண் சிங் இருக்கட்டும், 2 பேருமே அவங்க பல தோல்விகளை அடைந்தாலும் அவர்கள் களத்திலே இருந்தாங்க. அவங்க வந்து ஒதுங்கி போயிடல. சோ அதனால தான் மக்கள் அவங்கள மதிச்சாங்க. ஓகே, இன்றைக்கு என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுல வந்து சீமான் இருக்கிறார். ஆனால் சீமானுடைய தனியாக அவர் எவ்வளவு வளர முடியுங்கிறதுல எனக்கு இது இருக்கு. அதாவது அவரால வந்து இப்ப வந்து ஒரு 6% பெற்றிருக்கிறார், 7% பெற்றிருக்காருன்னா மிஞ்சி போனா அவர் 10% பெறலாம். ஓகே, அதுக்கு மேல அவரால் வளர முடியுமா, வளருவாரா அப்படிங்கிறது எனக்கு வந்து இது இருக்கு. அங்கதான் அந்த திராவிட கட்சிகள் வந்து இது அவர்கள் கவனமாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். அவங்க ஒன்றும் அவங்கள நீங்க வந்து அவர்களுடைய இந்த கவனமாக பார்க்கின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, குணத்தை இருக்குல்ல, அது குறைத்து மதிப்பிடவே முடியாது. யாரெல்லாம் தங்களை மீறி வளர்ந்து வருகிறார்களோ அவர்களை தங்க பக்கம் இழுக்கிறதுல இருக்குல்ல, அவர்கள் மகா மன்னர்கள். ஓகே, சோ அதை வந்து ஜெயலலிதா பண்ணாங்க, இவங்க பண்ணாரு, கருணாநிதி பண்ணாரு. அதனால அவங்க அதை வளர விட மாட்டாங்க அவங்கள. இவரு எடப்பாடி அந்த முயற்சி செய்தார். ஓகே, ஆனால் அது எடுபடவில்லை. 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பட் என்னை பொறுத்தவரையில் ஒருத்தர் தொடர்ச்சியாக தேர்தல்ல நிக்கிறாரு, தோல்வியை பத்தி தளர்ந்து போயிடல. ஓகே, எல்லா இடங்களையும் நிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு கேட்ட அந்த சின்னத்தை கொடுத்திருக்கணும். ஓகே, நீங்க வந்து இப்போ 1996 உங்களுக்கு தெரியும், மார்ச் 19ஆம் தேதி தான் தேர்தல் அறிவிப்பு வருது. ஏப்ரல் 2 தான் உங்களுக்கு தமாக உருவாக்குறாங்க. ஆனா உடனே கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே, அதனால வந்து தேர்தல் கமிஷன் வந்து நினைச்சா என்ன வேணா செய்வாங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. பட் எனிவே இவருக்கு அது பண்ணல. எனக்கு அது கொஞ்சம் இதுதான் வருத்தம் தான். பட் ஸ்டில் அவர் வந்து என்ன பொறுத்தவரை எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, அவர் அப்படியே தென் ஓகே அவர் போனாரு, கோர்ட்டுக்கு போனாரு, ஏதோ ஒன்று வாங்க பார்த்தாரு, முடியல, ஃபைன், ஓகே, தென் லெட் அஸ் கேரி ஆன். இது வந்து மக்கள் கிட்ட ஒரு இதை ஏற்படுத்தும், மதிப்பை, ஒரு மரியாதையை ஏற்படுத்தும். ஓகே, இவன் வந்து நிக்கிறான் பாருங்க, ஓகே, என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறான். அந்த குணம் இருக்குல்ல, அது வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்துச்சு. பட் ஆனா விஜயகாந்த் 2011 அஇஅதிமுக போயிட்டாரு. ஓகே, சோ உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், இந்த 2 திராவிட கட்சிகளும் தங்களை மீறி ஒரு சக்தி தமிழ்நாட்டுல வளர்றதை வந்து அவர்கள் ஒரு ஒரு அளவு வரைக்கும் தான் அவங்க அதை அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அடிச்சிடுவாங்க. சோ வந்து அதுல அவங்க மீறி ரொம்ப திறமைசாலிகள். சோ அதனால வந்து ஆனா இப்போ பாஜக எந்த மாதிரி வளரப் போகிறது, அங்க இப்ப என்டிகேவும் இருக்கு. அதாவது முன்ன வந்து விஜயகாந்த் இருந்த பொழுது என்டிகே மாதிரியான ஒரு சக்தி இல்ல. பட் இப்ப வந்து என்டிகே ஒரு சக்தி இருக்கிறது. சோ அதனால பாஜக வந்து எந்த அளவிற்கு தனியாக வளர முடியும் அதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பாஜக வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், இப்ப 2014 70% பெற்றாங்க. இப்ப 2019 எடுத்துக்கோங்களேன், திமுக அதிமுக கூட்டணியில பெரும்பாலான கட்சிகள் அங்க வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கு முந்தின தேர்தலில் போட்டிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி வந்தாலுமே 84%, 85% தான் இந்த 2 கூட்டணிகளுடைய மொத்த பலம் வந்து 85% தான். அப்போ அமமுக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, இந்த 3 பேருமே சேர்ந்து நீங்க பூட்டி பாத்தீங்கன்னா ஒரு 15% ஜெயிச்சிடறான். ஓகே, சோ ஈவன் 2021 கூட அந்த அமமுக, மக்கள் நீதி மையம் இது கூட்டி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அது ஒரு 11-12% வந்திருக்கிறது. சோ இவங்க அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த 12, 15 டு அந்த ஒரு 20க்குள்ள. ஓகே, இதான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஓகே இதுலதான் இப்ப போட்டி, இந்த தளத்துல தான் போட்டி, அந்த 20%க்குள்ள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வாறு அந்த அஇஅதிமுகல இருந்து எவ்வளவு வரப்போகுது. ஓகே, ஏன்னா பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இருக்கின்ற ஒரு ஆதரவாளர்கள்
ஒரு விதத்துல ஒத்து போகின்ற ஒரு இவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஓகே, அது சரியா சரியில்லையா அப்படிங்கிறது. பட் அந்த மாதிரி சர்வே யாராவது பண்ணியிருக்காங்களா தெரியல. பட் இருந்தாலும் நீங்க அது பாத்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஓட் பேஸ் 2 பேருக்கும். ஓகே, சோ அதனால அந்த அஇஅதிமுக அடி வாங்கலாம். எடப்பாடியுடைய பிரச்சாரங்களை பார்க்கும் பொழுது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவர் இப்ப நினைக்கிறாரோன்னு எனக்கு ஃபீல் பண்றேன். ஓகே, சொல்லப்பட்ட அவருடைய பிரச்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப்பா பேசுறாரு. கூட்டம் அதெல்லாம் ரைட், ஓகே. அது வந்து அவங்க அந்த 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 இடத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய நம்ம அஇஅதிமுக திமுகவினுடைய இதுவே பலமே இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பிரமாதமான கட்டமைப்பு, அவங்க கிட்ட இருக்கிற கட்டமைப்பு. அதனால அந்த பலம் வந்து அந்த கூட்டங்கள்ல நம்ம பாக்குறோம். ஓகே, அது அவங்களால செய்ய முடியும். அதனால பட் ஆனா இவருடைய பிரச்சார செய்கின்ற விதம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கே வந்து நம்ம சோ அதனால இப்போ வந்து அவங்க இன்னும் பெரிய ஆளை போட்டுக்கலாமா போட்டுக்க வேண்டாமா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அது ஓகே, இப்போ நவ் இட்ஸ் டூ லேட். சோ அந்த 85% அந்த இது இருக்கு இல்லையா 2019 பெற்றது இருக்கு இல்லையா திமுக அதிமுக கூட்டணிகள், இந்த முறையும் மோர் ஆர் லெஸ் அது உள்ளதான் பெற்றுருவாங்க. வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும். மிஞ்சி போனா அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஒருவேளை கன்னியாகுமரியில மட்டும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம். அது மட்டும்தான் எனக்கு நான் வந்து தெரியுதே தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து கடினம் தான். மற்ற இடங்கள் எல்லாம் கடினம் தான் பாஜக கூட்டணிக்கு. பட் இங்க வந்து ஏன்னா இதுவும் என்டிகேவும் நீங்க என்டிகேவையும் ஒரே கழிச்சு கட்டிட்டு முடியாது. பின்ன வந்து டிஎம் அதாவது அவங்க எப்போதுமே பொன்னார் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 99 சரி 2014 சரி 3 கார்னர் கான்டெஸ்ட். இப்போ ஒரு என்டிகேங்கிற ஒரு இன்னொரு சக்தியும் இருக்கு. ஸோ இது வர்ச்சுவலி 4 கார்னர் கான்டெஸ்ட். அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அப்படியே கொத்தாக வந்துடலாம். அது மற்றவர்களை விட அதிகமாக இருக்கலாம். அதனால அவர் வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் எனக்கு தோன்றும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் களம் மட்டுமல்ல, அண்டை நாடு கொழும்பு வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற அரசியல் நடவடிக்கைகள்லாம் நீங்க வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கவங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்தங்களின் அடிப்படையில் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா வந்து தேசியம் அப்படிங்கிறது, காங்கிரஸும் அதே நோக்கம்தான். நீங்க இஸ்லாமிய அமைப்புகளையும் வச்சுக்கிட்டாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரு சித்தாந்தம். ராமதாஸ் அவர் ஆரம்பிக்கும் போது சமூக நீதியை பத்தி எல்லாம் பேசினார். இந்த இயக்கங்கள் வளர்றதும் வெற்றி வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துறதும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி தந்துடாது. ஆனா தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கொள்கையை வச்சு சீமான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நம்ம சொல்ற பட்டியலிடுற அத்தனை கட்சிகளுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும். தமிழகத்திலேயே கூட அவர் முன்வைக்கிற அந்த சித்தாந்தம், அவர் கோட்பாடு, நிர்வாக நடைமுறைகள்லாம் மாற்றம் என்னால செய்ய முடியும்னு சொல்றதெல்லாம் இயல்பா ஏத்துக்கிட்டு எல்லா மக்களும் அவருடைய பாதையை வரவேற்பாங்களா என்ன? இல்ல, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு அவருடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். இல்ல, நான் எங்க கேட்கிறேன்னா வித்தியாசம், சீமானுடைய வளர்ச்சிங்கிறது அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சி இல்ல, தமிழ் தேசியம் வளருதுன்னு தானே அர்த்தம். தமிழ் தேசியம் அதாவது அதாவது அரசியல் சித்தாந்த ரீதியில அவருடைய அதை உள்வாங்கி கொண்டு மக்கள் அவருக்கு ஆதரிக்கிறார்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஓகே, அவர் அதை பேசலாம். ஓகே, சீமான் பேசலாம். ஆனா அவரை ஆதரிக்கின்ற மக்கள் வந்து அவர் பேசுகின்ற அந்த சித்தாந்தத்தை எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு அதுதான் வளரணும் இந்த நம்ம மாநிலத்துல அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணிக்கை அந்த எண்ணத்துல இருக்கிறார்களா என்பதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஓகே, ஒன்று. இரண்டாவது, நீங்க வந்து இப்போ வந்து திமுகவும் வந்து எப்படி இருந்துச்சு, பிரிவினைவாதம் அதெல்லாம் ஒரு காலத்துல எடுத்தவங்க தானே. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நீரோட்டத்தோட வந்துடுறாங்க. நீங்க இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஏதோ ஒரு சமயத்துல நீங்க வந்து அந்த காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீங்க. அதனால அவர் உண்மையிலேயே வந்து அதாவது ஓட்டு போடுறவங்க எல்லாம் என்டிகேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாரும் அப்படியே தமிழ் தேசியத்தை தான் உள்வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு திமுக அதிமுக மீது ஒரு சலிப்பு வந்து விட்டது.
அந்த ரெண்டுத்துக்கு மாற்றாக ஒருத்தர் வருகிறார். இவர் பேசுகின்ற ஒரு பாஷை மொழி வேற மாதிரியாக இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு இந்த 2 பேர்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கு. அதனால இவரை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு இதை தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா தான் போறாங்க. இங்க இப்ப ஒரு 6% 7% தான் இருக்காரு. இந்த தேர்தலை பார்க்கணும். 10% அடைவாரா அடைய மாட்டாரான்னு தெரியாது. நம்பர் 1. அதுக்கு பிறகு நீங்க தமிழ்நாட்டுல இப்போ களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இறங்கிட்டார். ஓகே, அவர் 2026ல அவர் நிக்க போறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஓகே, விஜய் அவரு எப்படி போறாரு, அதாவது அதனால அவர்களால இவரை தாக்கப்படலாம், அவருக்கு பாதிப்பு இவருக்கு இருக்கலாம். அது ஆனா எனவே நீங்க என்ன பாத்தீங்கன்னா இவருடைய வளர்ச்சி ஏதோ ஒரு இடத்துல நின்றுடும். அதாவது இவர் இப்ப தன்னிச்சையாக வளர்வது இருக்குல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திமுக கூட தன்னிச்சையாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க வளரலையே. அதுக்கப்புறம் கூட்டணி தானே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணியே வைக்காதபடி, அதாவது 1962 தேர்தல முஸ்லீம் லீக் கூட கூட்டணி வச்சாங்க. 67ல உங்களுக்கு தெரியும் சிபிஎம், சுமத்ரா பார்ட்டி எல்லாரோடையும் வச்சாங்கல்ல. சோ அதனால நீங்க இந்த தேர்தல் அரசியல்ங்கிற ஒரு களத்துக்குள்ள வந்துட்டது பிறகு நீங்க காம்ப்ரமைஸ் நீங்க செய்வது என்பது மற்றவங்களோட ஒத்து போகணுங்கிறது இது தவிர்க்க முடியாது. சோ அது ஒண்ணு. இந்திய அரசியல் சட்டமைப்புக்குள்ள நான் செயல்படுகிறேன் என்று சொல்லிதான் நீங்க அதாவது வேட்பாளராக நீங்க இது பண்ணும்பொழுது அது அந்த ஒரு ஓத்து எடுத்துக்கிறீங்க. அதனால நீங்க அவர் அவர் என்னை பொறுத்தவரையில் அது அரசியல் பேச்சுக்கு அது இதுவாக இருக்கிறது. ஓகே, அது தவிர என்ன பொறுத்தவரை அவர் அதை ரொம்ப நான் அதற்கு மேல அதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பார்க்கல. ஓகே, பட் இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆக பார்க்கிறார். ஓகே, அவ்வளவுதானே தவிர இது இது தமிழ் தேசியம். எஸ், தமிழ் தேசியம் தான் அவர் சொல்றார். ஓகே, ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் ஒண்ணு வச்சுக்கல. ஓகே, அதனாலேயே அவர் வளர முடியலையோங்கிறது என்னுடைய கருத்து. இது அவர் நினைச்சு பார்த்திருக்கலாம் சீமான். ஆனா இந்த தமிழ் தேசியம் என்பதும் அது என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, அதுவும் ஒரு நீங்க ரொம்ப அதை கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் ரொம்ப இதுதான். ஓகே, ஸோ அதனால தென் அதெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால மக்கள் அதை மனசுல வச்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஓட்டு போடுறவங்க எல்லாரும் இந்த 2 கட்சிகள் இருக்கு, அது மீது ஒரு சலிப்பு, ஒரு மாற்று சக்தியா இவர் இருக்காரு, இவர் தளத்துல தொடர்ந்து இருக்கார், இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கறத அவங்க ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றபடி இந்த தமிழ் தேசியம் எல்லாம் மலை தலையில வச்சுண்டு அந்த மாதிரி ஓட்டு வாக்களிக்கப்பதாக எனக்கு தெரியும். நன்றி சார். நிறைவா ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல திமுக எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுது, அதிமுக எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுதுலாம் தாண்டி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய தேர்தல்ல எல்லாருக்கும் அண்ணாமலுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? அண்ணாமலை வெற்றி பெற்றான்னு ஆச்சரியப்படுவேன். அதிமுக இருக்கு, தென் இவங்களும் இருக்காங்க, திமுகவும் இருக்கு. ரெண்டாவது கோயம்புத்தூர்ல இந்த ஊரக பகுதிகளும் அந்த தொகுதியில இருக்கின்றன. ஓகே, அவர் வெற்றி என்பது நிச்சயம் என்று என்னால கணிக்க முடியல. சில லட்ச வாக்குகள் பெறலாம் அவர், பட் வெற்றி பெறுவார் என்பது நான் எதிர்பார்க்கல. வெற்றி பெற்றால் நான் ஆச்சரியப்படுவேன். நன்றி சார். பிஸியான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் தெளிவான கருத்துக்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.